அனைவருக்கும் வணக்கம். வாட் நெக்ஸ்ட் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உளவியல் சம்பந்தமான வீடியோக்கள் நாம் தொடர்ந்து பதிவிட்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கவிருப்பது மிக முக்கியமானதொரு விஷயத்தை பற்றித்தான். அதாவது பெற்றோர்களுக்குள்ள பெரிய பிரச்சனை, அவங்க பேச்சை குழந்தைகள் கேட்பதில்லை. அதுக்கு என்ன காரணம்? குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்கணும்னா ஒரு எளிய வழி இருக்குது. அதை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா ரொம்ப சுலபமாக உங்கள் குழந்தை நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் கேட்கும். அந்த எளிய வழி என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம குழந்தைக்கு ஏதாச்சும் ஒரு அறிவை சொன்னால் உடனே அவன் என்ன பண்ணுவான்? காதை பொத்திப்பான், இல்லை காட்டுக்கத்தில் திருப்பி நம்ம மேலே பாய்வான், இல்லை அந்த இடத்த விட்டு ஓடிடுவான். இதான் நடக்கும். எல்லார் வீட்லேயும் இதான் நடக்குதுன்னு வச்சிங்க. அப்போ நமக்கு உடனே என்ன ரியாக்ஷன் வரும்? பெற்றோருக்கு இன்னும் கோபம் அதிகமாகும், இன்னும் காட்டுக்கத்தலாக கத்துவான். அவனும் பதிலுக்கு காட்டுக்கத்தலாக கத்துவான், இல்லை அங்கேருந்து ஓடிடுவான். இதுக்கு என்ன காரணம்? ஏன் நம்ம பேச்சை அவன் கேட்கல? இவ்வளோ நாள் கேட்டுட்டு இருந்த பையன் ஒரு கட்டத்துலேருந்து அவன் கேட்க மாட்டான். ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான். அவனுக்கு உங்கள் மேலே உள்ள நம்பிக்கை குறைஞ்சிருச்சு. அப்படின்னா ஒரு காலத்தில் அவனுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னு அர்த்தம். அந்த நம்பிக்கை குறையறதுக்கு யார் காரணம்? அது நம்ம தான் காரணம். குறிப்பாக ஒரு 4 காரணங்கள் இருக்குது. அந்த 4ல் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் செய்ய தவறியிருந்தால் கூட உங்கள் மேலே நம்பிக்கை போயிருக்கும். அந்த 4 காரணங்கள் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு, முதல் காரணம், உங்கள் குழந்தையோட நீங்கள் உரையாடணும். ஏதோ அறிவுரை சொல்கிற சமயத்தில் மட்டும் அவனோட பேசக்கூடாது. எப்போதுமே இயல்பாக அவன்கிட்ட உரையாடிக்கிட்டு இருக்கணும். 1. 2வது, அவனுக்கு உரிய மரியாதை நீங்கள் தரணும். இப்போ நான் அவன் சொல்கிறதுனால ஏதோ பையன் மட்டும்தான் பேச்சை கேட்காமல் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அது பெண் குழந்தையாக இருக்கலாம், ஆண் குழந்தையாக இருக்கலாம். அவங்களுக்கு உரிய மரியாதையை நீங்கள் தரணும். 3வது, குழந்தையோட கொஞ்சம் நேரத்தை நீங்கள் செலவிடணும். உதாரணமாக, பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோன்னா அவங்க ஸ்கூலில் நடந்த விஷயத்த நண்பர்கள்ட்டையோ இல்லை ஆசிரியர்கள்ட்ட தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தையோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் சலிப்பு இல்லாமல் அதை ஆர்வமாக கேட்கணும். உங்களோட எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் கேட்கணும். 4வது விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு நீங்கள் உதாரண புருஷராக இருக்கணும். அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நான் சொல்ல வரல, கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். உதாரணத்துக்கு, உங்கள் பையன் காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் முதல்ல அதிகாலையில் எழுற பழக்கம் உள்ளவராக இருக்கணும். இல்லை நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும், தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த 4 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைகள் உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையை கண்டிப்பாக குறைக்க மாட்டாங்க. சரி, இப்போ நான் சொல்கிற அறிவுரை கேட்குறதுக்கு என்ன வழி, அதை சொல்லுங்கள். இப்போ அந்த 4த்தையும் நான் ஃபாலோ பண்ணிவிட்டு தான் நான் அறிவுரை சொல்லணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது. அப்படி கிடையாது. நீங்கள் அதை முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் எந்த குணத்தில், நான் சொன்ன 4 காரணத்தில் எந்த காரணத்தில் நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணுங்கள். அது ஒரு பக்கம். இப்போ நீங்கள் அறிவுரை சொல்கிறது எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு அறிவுரை சொல்கிறீங்க, பையன் கேட்க மாட்டான், திருப்பி கடுப்படிப்பான், இல்லை கோபமாக மூஞ்சி வச்சுப்பான், ஏதோ ஒன்று உங்களுக்கு ரியாக்ட் பண்ணுவான். அந்த நேரத்தில் நீங்கள் கோபமே படக்கூடாது, அமைதியாக இருங்க. இந்த அமைதியாக இருக்கிறது அந்த நேரம் அவன் நீங்கள் சொல்கிறத பற்றி அவன் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அப்படி அவன் யோசிக்கிறான்னு நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா, அப்போ அவன்கிட்ட தனிமையில் இது அப்பா இதனால தான் சொல்கிறேன், இல்லை அம்மா இதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை விளக்கிட்டு, இதனால் என்ன பின் விளைவுகள்னு அவனுக்கு புரிகிற விதத்தில் நீங்கள் பேசணும். நீங்கள் சொல்கிற மாதிரி 4 காரணத்தையும் நான் பண்ணிட்டேங்க, இப்படி பொறுமையாகவும் சொல்லிட்டேன், அப்படியும் அவன் கேட்கல, அவன் பாட்டுக்கு அவன் நினச்சி தான் செஞ்சிட்ருக்கான்னு நீங்கள் ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா, ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்களோட மகனோடையோ மகளோடையோ வெற்றியோ தோல்வியோ அவங்கள சார்ந்தது. நம்ம பெரும்பாலான பெற்றோர்கள் பண்ணுற தவறு என்னென்னா, நம்ம பிள்ளையோட வெற்றியை நம்மளோட வெற்றியாக கொண்டாடுறது, நம்ம பிள்ளையோட தோல்வியை நம்மளோட தோல்வியாக நினைக்கிறது. அப்படி கிடையாது. அது அவர்களோட வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு தேவையான அறிவுரை நம்ம சொல்ல வேண்டியது கடமை. அதை ஃபாலோ பண்ணி அவன் உயர்ந்தானா அவன் வாழ்க்கையில் வெற்றி, அவன் உயரலைன்னா அவனோட வாழ்க்கையில் அவனுக்கு அது தோல்வி. இப்படி நீங்கள் நினைக்க பழகிட்டிங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் அறிவுரை சொல்கிறப்ப கோபமே வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.